ஹெல்லோ ஹை மை தமிழ்நாடு அரசியலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் டெவி. இன்றைய விடயோ முற்றிலும் வெவ்வேறான ஒன்று. தமிழ்நாடு அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சர்ச்சையாக இருக்கும் நிகழ்வு பற்றி நாம் பேசப் போகிறோம். அது பலருக்கு முற்றிலும் புதிய சிந்தனைகளை எழுப்பிவிட்டுள்ளது. திமுகவின் வாக்கு வங்கியில் கை வைத்த விஜய், ஓட்டுக்கு பரிசு கொடுத்தா டிவிகே, இதெல்லாம் என்ன? இதை சுற்றி என்ன விவாதம் எழுந்திருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இந்த வீடியோவின் மூலம் கண்டுபிடிக்கப் போகிறோம். கடந்த சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் நடந்த ஒரு நிகழ்வு, அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அந்த விவரங்களை நான் அறிந்தபோது, என் நிலைமை என்ன ஆனது என்பது சொல்லி மாளாது. தெருவிலோ, வீட்டிலோ, சமூக ஊடகங்களிலோ, நகரங்களிலோ, கிராமங்களிலோ எல்லா இடங்களிலும் இந்த விஷயமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் என்பவர் யார் என்பது தொடக்க பள்ளி படிக்கும் குழந்தைக்கும் தெரியும். ஒரு சினிமா நடிகர், பலர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சினிமாக்கள் நடித்தவர். அந்த விஜய் திடீரென்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்ததுதான் சரி. ஆனால் அவர் எப்படி வந்தார்? என்ன வகையான அரசியல் சித்தாந்தத்தை கொண்டு வந்தார்? அவர் கூறுவது என்ன? அது உண்மையா இல்லை பொய்யா? இந்த கேள்விகள் எல்லாம் முக்கியமாகிவிட்டது. இ ஆ நீங்கள் கஷ்டப்பட்டு 10, 12 வருடங்கள் கடுமையாய் பணி செய்து ஒரு வீடு வாங்க முயற்சி செய்து, அதற்கு ஒரு வங்கியில கடன் வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருடம் கஷ்டப்பட்டு முக்கால் கடனை கட்டிவிட்டீர்கள். இப்போது ஒரு புதிய வங்கி வந்து உங்களை சந்தித்து, உங்கள் கடனை நாங்கள் கட்டிவிடுகிறோம். இனி நாங்கள் தான் உங்கள் வங்கி என்று சொல்கிறது. அப்பொழுது உங்கள் மனம் என்ன வகை கேள்விகளை கேட்கும்? இந்த வங்கி இப்படி கொடுக்க எங்கிருந்து பணம் கொண்டு வந்தது? இதை கொடுத்த பின் அவர்கள் கடன்கள் மூலம் பணம் சேகரிக்கும் போது அந்த சுமை என் மீது படாது என்பது எப்படி உறுதி? இதையே தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் வந்தாரு, திமுக ஊழலாய் இருக்கு, இந்த வியவஸ்தை சரியல்ல, நாம் எல்லாம் மாற்றுவோம் என்று சொன்னாரு. அதை கேட்டு மக்கள், சரி, இவர் சொல்வது சரியேதான், இந்த குணங்கள் நம்ம தெரிந்தாச்சு என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். தமிழ்நாட்டு அரசியல் அங்கணத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. கதிர்வேலு, மகநாயகம் இதெல்லாம் விஜய் சொல்லுவது, அது மக்களுக்கு பழக்கமான கதைகள். ஆனால் அவை புதிய வாயிலிருந்து கேட்டதால் அது புதிய ஆற்றலை கொடுத்தது. மிகப்பெரிய கூட்டங்கள் கூடினே, மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டதே. திமுக பானை அப்பொழுது, சரி, இந்த விஜய் விஷயம் மிகப்பெரிய ஆபத்து என்று உணர்ந்து விட்டதாயிற்று. திமுகவின் வாக்கு வங்கி, அதாவது அவர்கள் பல வருடங்களாய் கட்டி வந்திருக்கும் ஒரு அமைப்பு, அதை இந்த விஜய் பாராபக்ஷ மாற்ற ஆரம்பித்திருக்கிறார் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் கடந்த சில மாதங்களில் திமுக ஆட்சியாளர்கள் என்ன செய்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு 1000 ரூபாய்கள் நேரடியாய் கொடுப்பது என்ற புதிய திட்டங்கள், ஒரு மாணவருக்கு இலவச மடிய கணினி, இப்படி 100 கூரை கணக்கான திட்டங்கள் திடீரென்று நல்ல நல்ல வகையாய் வந்து கொண்டிருக்கின்றன. இதே வேளையில விஜய் தமிழ்நாட்டு நடைபாதைகளில் சுற்றித் திரிந்து மக்களுக்கு உண்மையான நீதி கொடுத்த அரசாங்கம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாதாரண மக்களோ, இந்த விஜய் கூறுவது சரி, ஆனால் அவர் தற்போது வந்தார் என்றால் அவர் எப்படி இதையெல்லாம் செய்வார் என்ற சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது திமுக, ஒவ்வா, நீ மக்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க சக்தி பெற்றிருக்கிறாய், சரி, நாம் உன்னை தொடர்ந்து கொண்டே போம் என்ற ஒரு செய்தியை மறைந்த வகையில் அனுப்பித்திருக்கிறது. இந்த பரிசதியை மேலும் விரிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சரிதிரையை திறந்து பார்க்க வேண்டும். திமுக கட்சி எவ்வாறு கடந்த 50 வருடங்களாய் தமிழ்நாட்டில் தங்கள் ஆட்சியை நிலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிரதான பங்கு வகிப்பது வேறு எதுவுமல்ல, மக்களுக்கு வாக்கை தொடர்ந்து கொடுப்பது. திமுக ஒரு கட்சி கடை மாற்றிரமல்ல, அது ஒரு வாய்பீசாய வியவஸ்தை. நீ எங்களுக்கு வாக்கு கொடு, நாம் உனக்கு பரிசு கொடுக்கிறோம் என்ற எளிய சமன்பாடு. பெண்களுக்கு பணம், மாணவர்களுக்கு மடிய கணினி, விவசாயிகளுக்கு மோட்டார் மெய்யான் கட்டணம் நீக்கம், இப்படி பல்வேறு வாங்கங்கள். இந்த விவஸ்தை கேள்வி இல்லாமல் ஆண்டு கணக்கில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய எதிரி மக்களை, ஒரு புதிய குரலை, ஒரு புதிய சிந்தனை முறையை நாம் காண்கிறோம். விஜய் கொடுக்கிறார், இந்த வியவஸ்தை, இந்த கட்சி அமைப்பு, இது எல்லாம் சாதாரண மக்களை பாதிக்க செய்கிறது, அவர்களை சாதனீயமாய் வைத்துக் கொண்டிருக்கிறது, இதை நாம் மாற்றுவோம். விஜயின் டிவிகே கட்சி கூறுகிறது, நாம் அந்தரங்கம் ஆட்சியை செய்வோம், அந்தரங்கம் விதிகளை வகுப்போம், மக்களை அந்தரங்கம் உரிமைகளை கொடுப்போம். இது ஒரு புதிய பெரிய வாக்கு. ஆனால் தான் நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், விஜய் என்பவர் உண்மையில் யார்? சினிமாவில் 1 கோடி ரூபாய்கள் சம்பாதிப்பவர், சம்பத்து வாயிலாய் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வைத்திருக்கும் ஒரு நபர், அல்லது ஒரு எளிய குணமுள்ள, மக்களின் நிலைமைகளை புரிந்து கொள்ளும் ஒரு தலைவர்? தெளிவாய் சொல்லலாம், விஜய் இதுல நடுவல்ல. அவர் ஒரு தாரகை வகை நட்சத்திரம், ஒரு செம்பியன் கதாபாத்திரம் பக்கத்தில் நடித்து வரும் ஒரு நடிகர். அவர் சுயமாய் என்ற ஒரு அபிவியக்தியை கொடுப்பவர். அவர் சாதாரண மக்களின் பக்கத்தில் நிற்கும் ஒரு வெளிப்பாட்டு கொடுப்பவர். விஜய் சொல்கிறார், ஆட்சி வேண்டும், மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, ஆனால் நீ ஆட்சி செய்யும் போது நீ பெண்களுக்கு 1000 ரூபாய்கள் கொடுப்பாயா? மாணவர்களுக்கு மடிய கணினி கொடுப்பாயா? இந்த கேள்வி விஜயின் அரசியல் தர்ப்பணைக்கு மிகப்பெரிய பாரம்ப அடாக்க ஆரம்பித்து விட்டது. கடந்த சில மாதங்களில் நடந்ததை உத்துக்சேபமாய் பார்த்தால் நாம் ஒரு தெளிந்த வரிசை பார்க்க முடியும்.
முதல் விஜய் டிவிகே இலி கட்சி அறிவிப்பு. 2ஆம் பெரிய கூட்டங்கள் மிகப்பெரிய ஆர்வம். 3ஆம் திமுக ஆட்சியாளர்களின் அதிர்ச்சி. சரி, இந்த விஜய் விஷயம் நாம் புறக்கணிக்க முடியாத ஒரு பாரம்ப என்ற உணர்வு. 4ஆம் திமுக திடீரென்று விஜய்க்கு முகாமாய் பல நூறு கூரை கண்ட திட்டங்களை அறிவிப்பு. 5ஆம் மக்களின் குழப்பம். சரி, திமுக தான் இத்தனை திட்டங்கள் வச்சிருக்கிறார்கள், விஜய் கூறுவது சரியான் என்றால் ஏன் திமுக இதை இப்போது செய்கிறது? இந்த கேள்விக்கு பதிலை கொஞ்சம் கடினமாய் சொல்லலாம். ஆனால் நாம் நேரத்தை செலவு செய்து பொறுமையாய் கேட்டுக்கொள்ளுங்கள். திமுக, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலோ கடந்த 40 வருடங்களாய் அதிக பாலான கால பாணி ஆட்சி செய்து வந்திருக்கிறது. அவர்கள் வாக்கு வங்கி ஒரு கர்த்தலான் வாக்கு வங்கி. அது ஒரு குறிப்பிட்ட பொருளாதார வியவஸ்தைக்கு அடிப்படையாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது நீ எங்களுக்கு வாக்கு கொடு, அதாவது நீ அனுமதி கொடு, உன் சுதந்திரம் எங்கள் கட்டுக்குள் வை, இப்போது வாழ்க, பிறகு நாம் பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு அழுத்தாய் வாக்கு வங்கி. இந்த இந்த வாக்கு வங்கிக்கு வேறு எந்த போட்டியும் இல்லாமல் இருந்தது. ஏஐஏடிஎம்கே, ஆம், அவர்களும் ஆட்சி செய்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு ஆசலாய் வகை ஆட்சி, புரோகிராம் குறைவா இருக்கும் ஒரு ஆட்சி. ஆனால் விஜயோ சினிமாவிலிருந்து ஓரளவு தெரிந்திருக்கும் ஒரு பெயர். அவர் கூறுவது குறிப்பாய் வெளிப்பாட்டாய் தெளிவாய் மக்களுக்கு கேட்டவை. விஜய் கூறுகிறார், தமிழ்நாடு ஒரு பெரிய ஆர்த்தப்பட்டை, அதை நாம் ஒரு பொதுவான ஆட்சியினாய் மாற்றுவோம். விஜய் கூறுகிறார், சாதிய வேற்றுமைகள் மத வேற்றுமைகள் நாம் நீக்குவோம். விஜய் கூறுகிறார், ஒரு புதிய தமிழ்நாடு, ஒரு புதிய ஆட்சி நாம் கொடுப்போம். இந்த வாக்குகளை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஆசுவாசம், ஒரு புதிய சிறந்த நாட்களின் கனவை கண்டுகொள்ளுவதாய் தோன்றியது. ஆனால் அப்போதுதான் திமுக கொஞ்சம் கூட்டத்தடம்பாய் எந்த திட்டங்களை வெளிப்படுத்தியது என்று உள்ளூர் அறிந்தால் முற்றாய் விஷயம் தெளிந்து கொள்ள முடியும். திமுக பெண்ணுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் என்ற ஒரு திட்டை வெளிப்படுத்தியது. கொஞ்ச நாளுக்கு பிறகு மாணவருக்கு மடியக்கணினி என்ற ஒரு திட்டை வெளிப்படுத்தியது. பின்னர் மற்ற வேறு பல திட்டங்களையும் வெளிப்படுத்தியது. இந்த திட்டங்களை ஒரு முக்கிய கோணத்திலிருந்து பார்த்தால் நாம் ஒரு செய்தி பெறுகிறோம். நீ விஜயை வேற்றியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், ஆனால் நாம் உனக்கு இப்பொழுதே கொடுக்கிறோம். இது ஒரு தெளிந்த செய்தி, மறைமுகமாய் இருந்தாலும் மக்களுக்கு வாயிலாய் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் நாம் இந்த நிலைமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வியவஸ்தை, இது ஒரு ஜனநாயக வியவஸ்தையா அல்லது ஒரு பணக்கார வியவஸ்தையா? அதாவது நாம் உண்மையாய் ஒரு பணக்கார வியவஸ்தைக்குள் சுழன்று கொண்டிருக்கிறோமா? ஒரு வியவஸ்தை, அங்கு பணம் பல்லாட்டிக்கு மீக்க முக்கியமாய் இருக்கிறது. நாம் வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் உண்மையாய் பதிலேற்றுவது பணம். நாம் ஒரு கட்சியை தேர்வு செய்கிறோம், ஆனால் உண்மையாய் தேர்வு செய்வது ஒரு கட்சி எவ்வளவு பணம் கொடுக்க இருக்கிறது என்பதா? இந்த கேள்வியர் விளக்கங்கள் அநேகமாய் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. சமூக ஊடகங்களிலோ தெருக்களிலோ கண்டுபிடிப்பவர்கள் வெளிப்படுத்துவதாய் இருக்கிறார்கள். இது உண்மையாய் ஒரு வாக்கு வாங்க முயற்சி, அதுவும் சிறிய பணத்தால் மாற்றியாய்ப்பது. தெரிந்ததை சொல்லலாம். அதாவது ஒரு பெண் மாதம் 1000 ரூபாய் கொண்டு அவளை குடி பொறுமையாய் வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அது அவளை குடுமையாய் கொண்டு வர இயலும். அவள் நிலைமை நினைக்கும் போது 1000 ரூபாய் ஒரு நபாவாய் தான் தோன்றும். இப்போது விஜய் டிவிகே எப்படி இந்த நிலைமையை தோற்றுவிக்க இருக்கிறார் என்ற கேள்வி வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. விஜய் கூறுகிறார், நாம் ஒரு சரியான ஆட்சி கொடுப்போம், ஒரு சரியான விதிகள் வகுப்போம், மக்களை அவர்களை குறிப்பாய் உரிமைகள் கொடுப்போம். ஆனால் மக்களோ அரசியல் எப்படி எங்குள் அசைந்து நகர் போகிறது, அந்த திலத்தை உணர்ந்து தாம் தங்கள் வாக்கை செலவு செய்யுவோம். தெரிந்ததை சொல்லலாம். விஜய் டிவிகே ஒரு மிகப்பெரிய சாத்தியமாய் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலோ. ஆனால் அவர் செய்யும் வியவஸ்தை அது சரியான எந்த கட்சியை விடவும் மிகப்பெரிய ஆயிருக்கிறது. அதாவது அவர் பணக்கார ஆட்சி, குறிப்பிய ஆட்சி என்று போய் பொதுவான ஆட்சி, மக்களுக்குரிய ஆட்சி என்று பாய்ச்சுவோம் என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் விஜய் நிச்சயமாய் அப்பா தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி விடுவார் என்ற எண்ணம் வருவதாய் இருக்கிறது. ஆனால் அவர் மாற்றினாலும் அது ஒரு நீண்ட பாதையுமாகத்தான் இருக்கும். சரியாந்தாகும் வியவஸ்தைகளை மக்களுக்கு கொடுப்பது அது ஒரு நீண்ட பாதையாய் இருக்கிறது. ஆனால் அவர் வருவது நிச்சயமாய் ஒரு மாறுதல் நிலைக்கு தமிழ்நாடு மக்களை கொண்டு சேர்க்கும் என்பது தெரிந்தாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த விஷயத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஜனநாயகம் சாக்ஷரம் வேண்டும். அதாவது மக்கள் தங்கள் வாக்கின் மதிப்பை அறிந்து அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். மக்கள் தங்கள் கேள்விக்குள் விற்றுவிடக்கூடாது, தங்கள் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது. மக்கள் தங்கள் தர்மையை குறிப்பாய் ரட்சணம் செய்வோம் என்ற எண்ணத்தோ வாக்கை கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு சமூக உணர்வு ஏற்பட்டால் தான் விஜய் என்பவர் கூறுவது திமுகவின் வாக்கு வங்கியில் கை வைத்த விஜய் என்ற இந்த கூற்று உண்மையாய் ஒரு மிகப்பெரிய விஷயமாய் தெரியும். அல்லது நாம் அப்படியல்லாமல் எப்பொழுதும் ஒரு கட்சி மற்றொரு கட்சி மாறும் சுழன்று கொண்டிருக்கும் வியவஸ்தை எப்பொழுதும் ஒரே மாதிரியாய் இருக்கக்கூடியிருக்கும். ஆனால் விஜய் வருவது இந்த வியவஸ்தையை மாற்றுவதாய் அல்லாமல் ஒரு மாறுதல் நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொண்டு சேர்ப்பது ஆய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலோ ஓட்டுக்கு பரிசு கொடுத்தா டிவிகே என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாய் உதிக்கிறது. அதாவது விஜய் டிவிகே கூறுகிறது, நாம் பணக்கார ஆட்சி நிறுத்த இருக்கிறோம், ஒரு சரியான ஆட்சி கொடுக்க இருக்கிறோம். ஆனால் பிறகு மக்களை ஓட்டுக்கு பரிசு கொடுப்போம் என்ற கூற்று உயர்ந்து விட்டால் விஜயின் கூற்று சாட்சியாய் தாக உள்ளமாகிக் கொள்ளும்.
இக்களையும் நாம் கவனிக்க வேண்டும். விஜய் மிதமாய் பேசுகிறார். நாம் எங்களை குறிப்பாய் நிரூபிக்க இருக்கிறோம். வெறும் பணம் கொடுக்க ஆட்சி நிறுத்த ஆட்சி ஒரு சரியான ஆட்சி. சரியாய் சொல்லலாம். விஜய் டிவிகே முன்னிலையாய் அடுத்த தமிழ்நாடு என்ற ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறது. அந்த கனவை உணர்ந்து விஜயை ஒரு விதமாய் வாழ்த்துவோம். ஆனால் நாம் எச்சரிக்கை உணர்வோ, விஜய் உண்மையாய் இப்படி சிந்திக்கிறாரா அல்லது இவர் பவர்களோ சமாயோ பேசுவதோ ஆயிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி பதாயுக. விஜய் அதிக பாலாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சரியான அரசாங்கம், மக்களுக்கு சரியான விதிகள், சரியான உரிமைகள். ஆனால் குறிப்பாய் இந்த விதிகள் என்ன, உரிமைகள் என்ன, இந்த விபரணைகளை வெளிப்படுத்த விஜய் மிச்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சரிநிலைக்கு விஜய் கூற இருக்கிறது. நாம் ஒரு பொதுவான பணத்தை மக்களுக்கு கொடுப்போம், சரியான விதிகளாய், சரியான அரசாங்கமாய். ஆனால் இந்த பொதுவான பணம் எவ்வளவு, இந்த பொதுவான விதிகள் என்ன, இந்த விபரணைகளை வெளிப்படுத்த விஜய் தயங்குகிறார். கோலை சாய் இந்த நிலைமையிலோ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்க இருக்கிறார்கள். விஜய் டிவிகே உண்மையாய் மாறுதல் ஆட்சிக்கு கொண்டு வர இயலுமா அல்லது இவர் அவர்களோ ஒரு அதே பழைய வியவஸ்தையை உயர்த்தி வைக்கவிருக்கிறாரா? இந்த கேள்விற பதிலை மக்கள் அடுத்த தேர்தலாய் வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அப்பொழுது நாம் நிச்சயமாய் ஒரு புதிய தமிழ்நாடு, ஒரு புதிய ஆட்சி அல்லது ஒரு பழைய வியவஸ்தை, உயர்த்தி வைக்கப்பட்ட ஆட்சி, இந்த இரண்டில் ஒன்றை பார்க்க இருக்கிறோம். நம்மோ பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த என்ன நிகழ்ச்சி? வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மக்கள் சக்தி. Thank you for watching. Please like, share and subscribe to My Tamil Nadu Arasial for more such insightful content. Dr. Devi here signing off.